எஸ் ஒன் பீஸ்லேருந்து தமிழ் டப் ரிலீஸ் ஆக போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் எத்தனை மணிக்கு எந்த சேனலில் பார்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஒன் பீஸ் தமிழ் டப் இன்னிலேருந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணமே இன்றைக்கி லூஃபியோட பர்த்டேன்றதுனால தான். எவ்ரி சண்டே 1 மணிக்கு கார்ட்டூன் நெட்வொர்க்கில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. 1 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறோன்னு சொன்னவங்க எவ்வளோ நேரம் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோன்னு சொல்லவே இல்லை. இந்த ஷோ 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த ஷோ தமிழ் டப் மட்டும் இல்லாமல் அதர் ரீஜன் லாங்குவேஜஸ்லையும் அவைலபிளாக தான் இருக்க போகுது. கார்ட்டூன் நெட்வொர்க் சைடில் இருந்து டப்பிங்கான ட்ரைலர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஒன் பீஸ் வான ஆர்க்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால ஆல்ரெடி ஒன் பீஸ் பார்த்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒன் பீஸே பார்க்காம ஸ்ட்ரைட்டாக டப்பிங் பார்க்க போகிறவங்களுக்கு தான் பிரச்சனையே. ஏன்னா வான ஆர்க்கை செப்பரேட் ஆர்க்காக பார்க்கவே முடியாது. இதுக்கு முக்கிய காரணமே லூஃபி எதுக்கு வான ஐலாண்டுக்கு வந்தால் மொமோனெஸ்கோக்கும் கியமானுக்கும் எதுக்கு லூஃபி ஹெல்ப் பண்ணுறான்றதெல்லாம் பங்காசாட் ஆர்க்லேருந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வானாக்குள்ளே லூஃபியோட குரூ எதுக்கு 2 பார்ட்டாக என்ட்ரானாங்கன்றது ஜுனிசி ஆர்க் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே முக்கிய பிரச்சனை இந்த பவர் சிஸ்டமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான். ஏன்னா மற்ற அனிமே மாதிரி இதில் இல்லாமல் டெவில் ஃப்ரூட்னா என்ன, ஹாக்கினா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே பல எபிசோட் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த வான ஆர்க்கில் டெவில் ஃப்ரூட் அவேக்கனிங், கான்கரர் சாக்கினி எல்லா பவர் சிஸ்டமே அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறதுனால புதுசாக பார்க்குறவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டம்தான். பீஸ் டப்பிங் பார்த்த பின்னாடி ஏதாச்சும் டவுட் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். அவ்வளோ கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். பை கைஸ்.